ஜெபம் செய்வோம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி வாக்கு பண்ணி நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான திரித்துவ திருநாளுக்காய் தோத்திரம் செலுத்துகின்றோம். தேவரின் திரித்துவ தேவனாக எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுங்க நல்ல ஆண்டவராக இருக்கின்றேன். இந்த அருமையான ஆராதனை நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னராக இருப்பீராக. சேஷமாக ஆண்டவரே, அப்பத்தை பிற்கையிலே உம்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆடுகின்றோம். ஆராதனை துவக்கம் முதல் முடியும் மட்டும் தெய்வீக பிரசனத்தில் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆராதனைக்கு இதங்கள் 417 பாமாலை 21 பாடுவோம். ஆராதனைக்கு இதங்கள் 417 பாமாலை 21 பாடுவோம். நின்ற வண்ணமாகவே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இருதய சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
இறங்குமே பரமே சரணம். பரிசுத்த தேவனே நித்தியமானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா பரிவுடன் இறங்குமே பரமே சரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனதாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன்முழு இருதயத்தோடும் உன்முழு ஆத்துமாவோடும் உன்முழு மனதோடும் உன்முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்க இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. எங்களுக்கு ஈராகி கருத்துடனே பிரமாணத்தை கைகொள்ள இதயத்தை பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. ஜெபம் செய்வோம். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோட உண்மையாய் ஸ்தாபட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடலோடு உபவாகும்படி உங்கள் பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கு விரோதமாகவும் பாவம் சுகம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் ஆவற்றையும் மன்னியும். பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளாய் உமக்கு ஊழியம் செய்ததாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாக தமிழத்தில் உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனங்களை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பாடல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமுடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளி செய்ய வேண்டும் மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையில் உங்களை விடுதலை ஆக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தேவரீருக்கே
உங்களோடு இருப்பாராக. கர்த்தரும் ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கிடவோம். திரித்துவ திருநாளுக்குரிய சுருக்கு ஜெபம். அழிவில்லாத மகிமையில் என்றென்று வாசம் செய்கிற அன்பு பிதாவே, ஒருவரில் மூவராகவும் மூவரில் ஒருவராகவும் செயல்படுகின்ற திரித்துவ தேவனே, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். நீர் எங்களை படைத்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரிக்கின்ற உம்முடைய அன்புக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகின்றோம். உம்முடைய திரித்துவ மகத்துவங்களை புரிந்து கொண்டு விசுவாசத்தில் வேரூன்றி வாழவும், திரியேகராகிய உம்மை போல் ஒற்றுமையாக வாழவும் எங்களுக்கு கிருபை தாரும். யாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அமருங்கள். நிருபவாக்கிய வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் முடிய அடங்கியிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாய் இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன் என்பது இது ஆண்டவருடைய வார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்கு நாம் யாரும் எழுதி நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களை குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியும்
தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் சேர்ந்து ஆராதனை கீதங்கள் 539 பாமாலை 143 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 539 பாமாலை 143 பாடுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பரிசுத்த விவாக அறிக்கை. சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசரேய திருமண்டலம் வாழையடி சேகரம் வாழையடி சபையைச் சேர்ந்த திரு ஜே ராஜதுரை அவர்களின் குமாரர் ஆர் ஜான் குதியோனும், சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசரேய திருமண்டலம் குளத்தூர் சேகரம் குளத்தூர் சபையைச் சேர்ந்த எம் ராஜேந்திரன் அவரின் குமாரத்தி ஆர் சூர்யாவும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார் என்பதை அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. இவர்களை பரிசுத்த விவாக நிலைமையில் சேர்க்கக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதனை எழுத்து மூலம் சேகர தலைவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அருமையான திருமணத்தில் இருக்கின்ற அருமையான தம்பதிகளுக்காக நாம் யாவரும் ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த வேளையிலும் இப்படி சமூகத்திலே பெயர் வாசிக்கப்பட்டிருக்கிற அன்பு மணமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியான வேலையிலே செய்து கொண்டிருக்கிறேன். அருமையான மணமக்கள் தங்களுடைய வாழ்வில் இணைவதற்கு கர்த்தர் சுத்தமாக இருக்கின்றேன். இப்பொழுதும் 3வது அறிக்கை உமது சமூகத்தில் வாசிக்கப்பட்டிருக்கிறது. ஐயா தேவரீர் தாமே இந்த அருமையான மணமக்களை கண்ணோக்கி பார்த்து கரம் பிடித்து நடத்தும்படியாய் மன்றாடுகின்றோம். உம்முடைய திரு சமூகத்தில் வைத்து கணவனும் மனைவியாய் மாற்றி குடும்பத்தை பெருக செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவள் கையிட்டு செய்கிற எல்லா ஆயத்தங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இரு குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் திரித்துவ திருநாளை ஆசரிக்கின்றோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே பிதாவாகவும் குமாரனாகவும்
பரிசுத்த ஆவியானவராகவும் நம்மோடு கூட ஜீவிப்பதாக நமக்கு வாக்கு பண்ணியிருக்கின்றார். அந்த காரியங்களை மனதில் வைத்து திரித்துவ தேவனை ஆராதிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக இந்த வேளையில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நமது ஆலயத்தின் பெயரும் தூய திரித்துவ ஆலயம். திரித்துவ தேவனை, திரித்த தேவனுடைய நாமத்தை சுமந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆலயத்தின் வாயிலாக ஆண்டவரை ஆராதிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். மத்தேயு 28:19-20 வசனங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இருந்தவாறே தலைகளை தாழ்த்தி நம்மோடு கூட ஆண்டவர் பேசும்படியாக நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் நடத்தி வருகிறார். ஆண்டவருக்கென்று ஏதாவது நாம் செய்திருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கென்று பல காரியங்களை செய்திருக்கின்றார். ஆண்டவருக்கென்று எதையாகிலும் செய்திருக்கிறோமா? இந்த வேளையிலே ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் உலகத்திலே வாழ்கின்ற போது உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத்தாரும் என்பதை இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு கூட இடைப்படுவார். அவருடைய வேத வார்த்தை மூலமாக நம்மோடு கூட பேசுவார். பரம தந்தையே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய வேத வார்த்தையை கேட்பதற்கு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களிடத்தில் உம்முடைய மெல்லிய சத்தத்தால் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இடையூறுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, உம்மை மாத்திரம், உம்முடைய வார்த்தையை மாத்திரம் கேட்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மீது அமர்ந்திருப்பதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஒரு வாலிபன் ஒருவன் தன்னுடைய ஜீவ நாட்களில் எப்படி வாழ்கின்றான் என்கின்ற காரியத்தை ஒரு மூத்த ஆதி தகப்பன் தன்னுடைய நூல் வாயிலாக எழுதுகின்றார். என்ன என்று சொன்னால், ஒரு வாலிபன் தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற போது அன்பு பெற்றோர்களுக்கு நல்லதொரு மகனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அதே மகன் வாலிபன் அந்த வீட்டை விட்டு வெளியே தன்னுடைய நண்பரோடு செல்கின்ற போது நண்பர்களுக்கு ஏற்றாற் போல அவர்களுடைய பழக்க வழக்கத்திற்கு மாறிக்கொள்ளுகின்றான். மாத்திரமல்ல, அதே வாலிபன் ஆலயத்திற்கு வருகின்ற போது அங்கே இருக்கின்ற போதகருக்கும் அங்கே இருக்கின்ற விசுவாசிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு ஊழிய வாஞ்சை உள்ள தேவ பக்தி உள்ள மனிதனாக அவன் காட்டிக்கொள்ளுகின்றான். பாருங்கள், 3 விதமான தன்மைகளை தன்னுடைய வாழ்வில் அவன் காட்டுகின்றான். வீட்டில் இருக்கின்ற போது பெற்றோருக்கு மகனாகவும் நல்லதொரு மகனாகவும், நண்பர்களோடு இருக்கின்ற போது ஒரு நல்ல நண்பனாகவும், இங்கே ஆலயத்திற்கு வருகின்ற போது நல்லதொரு ஊழிய வாஞ்சையுடைய ஒரு மகனாகவும் அவன் காண்பிக்கின்றான். ஆனால் வேதம் கூறுகிறது, இவையெல்லாம் மாயை. ஒருவேளை பார்ப்பதற்கு அவர்கள் நன்றாயிருக்கிறார்கள், பெற்றோர் கீழ்ப்படுகிறார்கள், நண்பர்களோடு கூட நல்லா வாழ்கிறார்கள், ஆலயத்திற்கு தினந்தோறும் தேவபக்திகளாய் கடந்தவர்களாக என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனால் இவையெல்லாம் வேஷம் என்று சொல்லி அந்த ஆதி தகப்பன் தன்னுடைய நூலின் வாயிலாக கூறுகின்றார். இவையெல்லாம் வேஷம். பெற்றோருக்கு நல்ல மகனாக வேஷம் போடுகின்றான், நண்பர்கள் மத்தியில் நல்ல நண்பனாக வேஷம் போடுகின்றான், ஆலயத்திலே வந்து ஒரு தேவபக்தியில் மனிதனாய் வாழ்வது போல வேஷம் போடுகின்றான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சற்று சீர்தூக்கி பாருங்கள். நாம் வாழ்கின்ற சூழ்நிலை நாம் வேஷம் தரித்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக நம்முடைய உண்மையான தோற்றத்தை காண்பித்து கொண்டிருக்கிறோமா? அதை நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்று திரித்துவ திருநாள்.
மூன்று விதமான தன்மை கொண்ட ஆண்டவர் ஒரே தனித்துவத்தை நமக்கு காண்பிக்கின்றார். நமக்கு தந்தையாக பிதாவாகவும், நமக்கு குமாரனாக இயேசு கிறிஸ்துவையும், நம்முடைய வாழ்வியலை வழிநடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்திருக்கின்ற ஆண்டவர் மூவொரு தேவனாக, மூவொரு கடவுளாக நம் மத்தியில் அவர் வீற்றிருக்கின்றார். மூன்று விதமான தன்மை கொண்ட ஆண்டவர் ஒரே தேவனாக நம் மத்தியிலே வீற்றிருக்கின்றார். இந்த திரித்துவம் என்பது மூன்று தன்மையுள்ள ஆண்டவரை நமக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு தன்மைதான் திரித்துவம். மூன்று விதமான தன்மையுள்ள ஆண்டவரை நமக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு காரியம் திரித்துவம். கிறிஸ்துவாய் வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த திரித்துவ தேவன் நம்முடைய வாழ்விலே அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு நேரத்திலும் திரித்துவ தேவனை நம்முடைய வாழ்விலே அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் வேறு விதமாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாய் கூற வேண்டும் என்று சொன்னால், யெகோவா சாட்சிகள் அந்த குரூப்பினர், அந்த குழுவினர் என்ன சொல்கிறார்கள்? பிதாவாகிய தேவனை மாத்திரம் நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்கின்றோம். பிதாவாகிய தேவன் மாத்திரம்தான் அவர் உண்மையான ஆண்டவர் என்று சொல்லி அவர்கள் ஒரு பக்கம் கூறுகிறார்கள். இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பினர் கிறிஸ்து சபை பிரிவினர், அதாவது சர்ச் ஆஃப் காட் என்று சொல்லி கூறுவார்கள், சர்ச் ஆஃப் கிரைஸ்ட். அந்த கிறிஸ்து சபை பிரிவினர் என்ன கூறுகிறார்கள்? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் எங்களுக்கு உண்மையான ஆண்டவர், மற்றவர்களை நாங்கள் தொழ மாட்டோம், அவர்களை ஆராதிக்க மாட்டோம், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்லி அந்த அருமையான சபை பிரிவினர்கள் கூறுகிறார்கள். பாருங்கள், இன்னொரு பிரிவினர் நாம் சொல்லுகின்றபடி இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சர்ச்சஸில், சபைகளிலே கூறுகின்ற காரியம் என்னன்னு சொன்னால், தூய ஆவியானவர் மாத்திரம்தான் எங்களை வழிநடத்துகின்றார், தூய ஆவியானவர் மாத்திரம்தான் எங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆவியானவரை மாத்திரம் பற்றி பிடித்துக் கொள்கிறார்கள். இப்படி நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு விதமான கருத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு விதமான ஆண்டுடைய நாமத்தை பற்றி பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு இந்த திரித்துவ ஆலயத்தில் திரித்துவ தேவனை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம், அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் நம்மோடு கூட இருக்கின்ற அந்த திரித்துவ தேவனை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, அந்த திரித்துவ தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்விலே அவரை எடுத்து காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளின் அங்கே வேத வாக்கு நமக்கு கற்றுத்தருகின்றது. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு திரித்துவ தேவனை விசுவாசித்தல். திரித்துவ தேவனை விசுவாசித்தல் என்கிற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையாலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே திரித்துவ ஆண்டவரை, திரித்துவ தேவனை விசுவாசிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். நாம் எப்படி விசுவாசிக்க முடியும்? நாம் கண்ணால் கண்டால் தானே அதை நம்ப முடியும், நம்முடைய காதால் கேட்டால் தானே நம்ம நம்ப முடியும் என்று சொல்லி நாம் கேட்கலாம். அதுக்காக ஒரு 3 குறிப்புகளை உங்கள் மத்தியிலே பகிர ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, திரித்துவ தேவனை எப்படி விசுவாசிப்பது? எடுத்துக்கொள்ளுங்கள், எசேக்கியேல் 1 அதிகாரம் 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். எசேக்கியேல் 1 அதிகாரம் 4 வசனம். இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அது நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசு ஆவி நிறமும் உண்டாயிருந்தது என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய வாழ்விலை பார்க்கின்ற போது திரித்துவ தேவன் தன்னை முழுவதுமாக படைப்புகளோடு ஒப்பிட்டு அவனுக்கு வெளிப்படுத்திய காரியத்தை நாம் பார்க்க முடிகின்றது. ஆம் பிரியமானவர்களே, எசேக்கியேலை ஆண்டவர் அழைக்கின்ற போது பாருங்கள் எப்படி அழைக்கின்றாராம். எசேக்கியேல் 2 அதிகாரம் 1 வசனம் எப்படி கூறுகிறது? அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். அங்கே எசேக்கியேல் அழைக்கின்ற போது மனுபுத்திரனே, மனிதனே என்று சொல்லி அழைக்கின்றார். அவர் எசேக்கியேலை அழைக்கவில்லை, மாறாக நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். மனிதர்களாய் வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். மனுபுத்திரனே என்று சொல்லி அழைக்கின்ற வார்த்தை மனிதர்களாகி நம்மை குறிக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் அழைக்கின்றார். எதற்கு என்று சொன்னால், ஆண்டவரை புரிந்து கொள்ளும்படியாக, திரித்துவ தேவனை புரிந்து கொள்ளும்படியாக,
அந்த திரித்துவ தேவன் நம்மை சுற்றிலும் இருக்கிறார், நம்மை சுற்றிலும் அவர் இசைந்திருக்கிறார் என்கின்ற காரியத்தை நமக்கு உணர்த்தும் வண்ணமாக இங்கே அழைப்பு கொடுக்கின்றார். வாசிக்கிட்ட வேதத்தின்படியே எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் கூறுகிறது, வடக்கே இருந்து புயல் காற்று, பெரிய மேகம், அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அங்கே 3 காரியத்தை பார்க்கின்றோம். முதலாவது புயல் காற்று. அங்கே வடக்கே இருந்து புயல் காற்று போன்ற பெரிய மேகம் உண்டாகினது. மாத்திரமல்ல, அத்தோடே கலந்த அக்கினி. இரண்டாவதாக அக்கினி என்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக அதை சுற்றிலும் பிரகாசம். ஆக 3 விதமாக தேவன் தம்மை வெளிப்படுத்துகின்றார் எசேக்கியேலுக்கு. புயல் காற்றாகவும், அக்கினியாகவும், சுடர் ஒளியாகவும் அங்கே வெளிப்படுத்துவதாக வேத வார்த்தை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. ஆதியிலே தேவன் இந்த உலகத்தை படைக்கின்ற போது அங்கே ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடினதாக வேதம் கூறுகிறது. அப்பொழுது பிதாவானவர் வார்த்தையின் மூலமாக உலகத்தை படைக்கின்றார். அங்கேயும் 3 விதமான தேவனுடைய தன்மைகளை குறித்து பார்க்க முடிகின்றது. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், வார்த்தை குமாரன், தேவன் தம்முடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தை படைத்ததாக வேத வாக்கியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதே போல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சங்கீதங்களின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் கூறுகிறது, நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. அவரை சுற்றிலும் மகா புயல் கொந்தளிப்பாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வருகின்ற போது அவரை சுற்றிலும் புயல் காணப்படுமாம், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்குமாம். ஆக இந்த தேவனுடைய படைப்புகளாய் காணப்படுகின்ற புயல், அக்கினி, ஒளி ஆகிய 3ம் ஆண்டவருடைய தன்மைகளை எடுத்து காட்டுவதாக அங்கே போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன் கவனிங்கள். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம், கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று, மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சீனாய் மலையிலே ஆண்டவர் இறங்குகின்ற போது அங்கே அக்கினி என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகையை குறித்து போடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆக ஆண்டவருடைய தனித்தன்மையை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அவர் அக்கினியாய் இருக்கின்றார். முதலாவதாக புயல் காற்று போல காற்றாய் காணப்படுகின்ற ஆண்டவர், இரண்டாவதாக அக்கினியாய் காணப்படுவதாக இங்கு வேத வாக்கு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. 3வது ஒரு வாரியத்தை வாசிக்கிறேன் கவனிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கும் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இங்கே 3வதாக ஆண்டவர் எப்படி தோன்றுகிறாராம்? வெளிச்சமாய் தோன்றுகிறாராம், ஒரு சுடர் ஒளியாய் தோன்றுகிறாராம். இருளில் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கும் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் ஒளியாயிருக்கிறார் என்று சொல்கிற வார்த்தை நமக்கு அடிக்கடி போடப்பட்டிருக்கும். தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, 3 விதமான தன்மைகள் ஆண்டவர் புயல் காற்றாகவும் அக்னியாகவும் ஒளியாகவும் இருப்பதாக வேத வாக்கில் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பழைய ஏற்பாட்டிலே திரியேக தேவன் என்கின்ற வார்த்தை நமக்கு நேரடியாக கொடுக்கப்படாவிட்டாலும் இப்படிப்பட்டதான 3 தன்மைகள் சேர்ந்து ஆண்டவர் மத்தியிலே இருக்கிறார் என்பதை சுட்டி காண்பிக்கின்றது. இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கும் இதே வேத வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இதே வேத வாக்கியத்தின் மூலமாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடை கலந்த அக்கினியும் வர கண்டேன், அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது என்று சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின காரியத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கின்றான். ஆம் பிரியமானவர்களே, 3 விதமான தன்மையை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் காற்று காணப்படுகிறது, நெருப்பு காணப்படுகிறது,
இங்கே ஒளி காணப்படுகின்றது, வெளிச்சம் காணப்படுகின்றது. ஆக நம்முடைய வாழ்வில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், திரித்துவ தேவன் நம்முடைய வாழ்விலே நம்மோடு இசைந்திருக்கிறார். திரித்துவ ஆண்டவர் நம்மோடு கூட இசைந்திருக்கிறார், ஒவ்வொரு சூழலிலும் நம்மோடு தான் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசிக்க வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அழகாக குறிப்பிடுகின்றார், புயல் காற்றாகவும் அக்கினியாகவும் ஒளியாகவும் வெளிச்சமாகவும் என்னை நோக்கி வர கண்டேன் என்று சொல்லி அவன் எழுதி வைத்திருக்கின்றான். ஆம் பிரியமானவர்களே, நம்மை சுற்றிலும் ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இசைந்திருக்கிறார். காற்றாகவும் அக்கினியாகவும் வெளிச்சமாகவும் திரித்துவ தேவன் தன்னுடைய தன்மைகளால் எப்போதும் நம்மோடு இசைந்திருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளாய் வேண்டும். ஆகத்தான் இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற தலைப்பு திரித்துவ தேவனை விசுவாசித்தல் என்று சொல்லி, அந்த திரித்துவ தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். எப்போதும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இசைந்திருக்கிறார், நம்முடைய சூழலில் இசைந்திருக்கிறார், நாம் இருக்கின்ற இடங்களிலே இசைந்திருக்கிறார், நாம் வாழ்கின்ற பகுதியில் இசைந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசிக்கின்றோமா? திரித்துவ தேவன் நம்மளோட இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கின்றோமா? ஆண்டவர் நமக்கு அந்த அழைப்பை கொடுக்கின்றார், விசுவாசிங்கள் என்று சொல்லி. இரண்டாவதாக எடுத்துக்கொள்வோம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். பரிசுத்தவான்கள் யாரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். 14வது வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென் என்று சொல்லி அங்கே வாழ்த்துகிறார். இங்கே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய முடிவுரை, அதாவது கன்க்ளூஷன், கொரிந்து சபைக்கு முடிவுரையாக எழுதுகின்றார். என்ன எழுதுகின்றார்? இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக என்று சொல்லி தன்னுடைய முடிவுரையை முடிக்கின்றார். பிரியமானவர்களே, இங்கே திரித்துவ தேவன் 3 விதமாக பவுலுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தவனமாக அவர் காற்றாகவும் அங்கே நெருப்பாகவும் அங்கே வெளிச்சமாய் காணப்பட்ட தேவன் இங்கே 3 விதமாய் வெளிப்படுத்துகிறார். பிதாவாகவும் இயேசு கிறிஸ்துவாகவும் பிதாவாகவும் பரிசுத்த ஆவியானவராக தம்மை வெளிப்படுத்துகின்றார். மாத்திரமல்ல, அவருடைய தன்மைகளை சொல்லுகின்றார். என்ன தன்மைகள்? இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, நாம் இந்த உலகத்தில் வாழ்வது அவருடைய கிருபை. இரண்டாவதாக தேவனுடைய அன்பு, இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தபடியால் தான் நாம் அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம், அவருடைய அன்பு. மூன்றாவதாக இன்றைக்கு நாம் சகோதர சகோதரிகளோடு கூட ஐக்கியமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கோம் என்பது யாராலே உருவானது? அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தினாலே. இன்றைக்கு ஆலயமாக திருச்சபையாக தொழுது கொண்டிருக்கிறோமே, இந்த ஐக்கியம் எப்படி உருவானது? அந்த தேவ ஆவியானவர் மூலமாக ஐக்கியமாய் உருவானது. ஆம் பிரியமானவர்களே, இங்கே பவுல் அப்போஸ்தலன் மூலமாக 3 தன்மைகளாக எடுத்துக்கூறப்படுகிறார். கிருபை, அன்பு, ஐக்கியம். இந்த உலகத்திலே வாழ்வது அவருடைய கிருபை, இந்த உலகத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருப்பது அவருடைய அன்பு, இந்த உலகத்தில் நாம் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பது அவருடைய ஐக்கியம். இந்த 3 விதமான தன்மைகளாலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தின அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோட அந்த திரித்துவ தேவனை வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே இணைந்து இருக்கிறார். எதன் மூலமாக? அவருடைய கிருபையின் மூலமாக, அவருடைய அன்பின் மூலமாக, அவருடைய ஐக்கியத்தின் மூலமாக நம்முடைய வாழ்விலே இணைந்து இருக்கிறார் என்பதை இந்த வேத வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எப்படி இணைந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எப்படி இந்த திரித்துவ தேவன் நம்முடைய வாழ்வில் இணைந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை ஒரு கேள்வியாக எழுப்பினால், அதற்கும் பதில் இதே அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன என்பதை பார்ப்போம் என்று சொன்னால், அதற்கு முந்தைய வசனம் 11ஆம் வசனம் இப்படியாய் கூறுகிறது, கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையுள்ளாராயிருங்கள், சமாதானமாயிருங்கள். இங்கே ஒரு 6 விதமான காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்றான்.
இந்த 6 விதமான காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த திரித்துவ தெய்வத்தின் தன்மைகள் உங்களோடு கூட இணைந்து இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், நீங்கள் விசுவாசிக்க முடியும், நீங்கள் நம்ப முடியும் என்பதை அவன் எடுத்துரைக்கின்றான். என்ன அந்த 6 காரியங்கள்? முதலாவது, சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? வாழ்விலே எந்த ஒரு சூழ்நிலை வந்த போதும், எந்த ஒரு துன்பம் வரும்போதும் நாம் சந்தோஷமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, நற்சீர் பொருந்த நாம் அழைக்கப்படுகின்றோம். நல்ல சீர் பொருந்த, அதாவது நன்மையான காரியங்களை நாம் சிந்திப்பதற்கு, நன்மையான காரியங்களை நாம் செய்வதற்கு நாம் நம்மை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதவசனம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. மூன்றாவதாக, ஆறுதல் அடையுங்கள். ஆறுதல் எதன் மூலமாக அடைய முடியும்? தேவன் நம்மோடு இருக்கிறார், என் தேவன் என்னை சுற்றிலும் இருக்கிறார், என் தேவன் என்னை சுற்றி என்னை இசைந்திருக்கிற காரியத்தின் விதமாக நாம் ஆறுதல் அடைய அழைக்கப்படுகின்றோம். நான்காவதாக, ஏக சிந்தையாயிருங்கள். ஏக சிந்தையாயிருங்கள். கொரிந்து சபைக்கு எழுதுகின்ற போது நீங்கள் வேறு வேறு சிந்தைகளோடு கூட, பிரிவினையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாரும் ஒரே சிந்தையாயிருங்கள், ஒரு மனதோடு கூட இருங்கள், ஒற்றுமையோடு கூட இருங்கள், ஒன்றையே நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்ற காரியத்தை அவன் எடுத்துரைக்கின்றான். திரித்துவ தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக ஏக சிந்தை வேண்டும் என்பதை ஆண்டவர் நாளில் சுட்டி காண்பிக்கின்றார். ஏக சிந்தையாயிருங்கள். அதோடு மாத்திரமல்ல, ஐந்தாவதாக, சமாதானமாயிருங்கள். எல்லாரோடு கூட சமாதானமாயிருங்கள். உங்களுக்குள்ளே பிரிவினைகள் வேண்டாம், உங்களுக்குள்ளே சண்டைகள் வேண்டாம், உங்களுக்குள்ளே எந்த ஒரு யுத்தங்களும் வேண்டாம், நீங்கள் எல்லாரும் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லி அங்கே அழைப்பு கொடுக்கின்றார். நாம் பிறரோடு சமாதானமாக இருக்கின்ற போது அந்த திரித்துவ தேவன் தன்மைகளை நாம் அனுபவித்து தேவனுக்காக நம்முடைய விசுவாசத்தை காட்ட முடியும். கடைசியாக 6வதாக குறிப்பிடப்படுகிறது, பரிசுத்தவங்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். 12ஆம் வசனம் கூறுகிறது, ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சொல்லி. கடைசியாக நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாய் ஒவ்வொருவரை வாழ்த்த வேண்டும், பிற ஜனங்களோடு கூட பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பரிசுத்தமாய் ஜீவிக்கின்ற போது, பரிசுத்த வாழ்வு வாழுகின்ற போது நம்முடைய வாழ்விலே ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய அன்பு, ஆண்டுடைய ஐக்கியம் நம்மத்தில் இருப்பதை நம்மால் உணர முடியும், நம்மால் விசுவாசிக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, இரண்டாவதாக அந்த திரித்துவ தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். எதற்காக என்று சொன்னால் நம்மோடு கூட நம்முடைய வாழ்விலே இணைந்திருக்கிறார். கிருபையாக, அன்பாக, ஐக்கியமாக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார் நம்முடைய திரித்துவ தேவன். அவரை விசுவாசிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அருமையாக பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்தவராக, தன்னுடைய வாழ்விலே அதை உணர்ந்தவராக கொரிந்து சபைக்கு எழுதுகின்றார் முடிவுரையாக. அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுக்குள்ள இருப்பதாக, தேவனுடைய பிதாவாகி தேவனுடைய அன்பு உங்கள் மத்தியில் இருப்பதாக, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்கள் மத்தியில் இருப்பதாக என்பதை அவர் அழகாக எடுத்து காட்டுகின்றார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையாக, தேவனுடைய அன்பாக, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமாக நம்முடைய வாழ்விலே இணைந்திருக்கின்றார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இணைந்திருக்கிறார், அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக, இறுதியாக நாம் சிந்திப்போம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆக கடைசியாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைபெடுகின்ற காரியம், இறுதி வரை உங்களோடு கூட இருக்கின்ற திரித்துவ தேவன், இறுதி வரை, இந்த உலகத்தின் முடிவு வரை, இந்த உலகத்தின் இறுதி நாட்கள் வரை உங்களோடு கூட இருக்கின்ற திரித்துவ ஆண்டவர். வேதத்தில் அழகாய் வாசிக்கின்றோம். இதே 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம் சீடர்கள் முன்பாக தோன்றி அவர்களை சமாதான வாழ்த்து சொல்லி வாழ்த்துகின்றார். பின்பு 11 சீஷரோடு கூட இயேசு தங்களுக்கு சொன்னபடியே அந்த 11 சீஷர்கள் கலிலேயாவில் ஒரு மலைக்கு போகிறார்கள். அந்த மலையில் நடந்த சம்பவம் தான் நான் வாசி கேட்ட சுவிசேஷ பாடம். அந்த மலைக்கு செல்கிறார்கள். அந்த மலையிலே
ஆண்டவராக இயேசுவை கண்டு பணிந்து கொண்டார்கள். வேதவசனம் அழகாய் கூறுகிறது 17ஆம் வசனத்தில், அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். பாருங்கள், அநேகர் பணிந்து கொள்கிறார்கள், ஆனால் சிலர் சந்தேகப்படுகிறார்கள். இந்த சந்தேகம் சரியானதுதான். ஏனென்று சொன்னால், இந்த சீடர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கின்ற போது இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட போது எல்லா சீடர்களும் சிதறடிக்கப்படுகிறார்கள். நம்மோடு இருப்பார், உலகத்தின் கடைசி நாள் மட்டும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் என்று சொல்லி நாம் சிந்தித்தோமே. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து விட்டாரே என்று சொல்லி அவர்கள் பயந்து போய் உலகமெங்கும் அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், சிதறி ஓடுகிறார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து எல்லாரையும் திரும்ப கூட்டி சேர்த்து அழைக்கின்றார். உயிர் தெழுந்த பின்பதாக அனைவரையும் அவர் சேர்த்து அழைக்கின்றார். அழைத்து அந்த மலையின் மீது வரவழைத்து அங்கே அவரை காண்பிக்கின்றார். சிலர் பணிந்து கொள்கிறார்கள், சிலர் சந்தேகப்படுகிறார்கள். அந்த சந்தேகப்பட்ட சீடர்களை ஆண்டவர் திரும்பவும் தன்னுடைய ஊழியத்தை தொடரும்படியாக, திரும்பவும் சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படியாக அவளுக்கு கட்டளை கொடுக்கின்றார். பாருங்கள், வேதவசனம் எப்படியாய் கூறுகிறது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, அதாவது பணிந்து கொண்டு நிற்கின்ற சந்தேகத்தோடு இருக்கின்ற அந்த அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அங்கே கட்டளை கொடுக்கிறார், நீங்கள் இந்த உலகத்தில் எங்கும் சென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்து எல்லா ஜனங்களும் சீஷராக்குங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகத்தின் இறுதி நாள் வரை, உலகத்தின் கடைசி நாள் வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, அன்றைக்கு சீஷர்களுக்கு தைரியப்படுத்தின ஆண்டவர், சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி தைரியப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். நீங்கள் கலங்க வேண்டாம், பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே நீங்கள் மற்ற ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். திரியேக தேவன் இறுதி வரை நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர். திரியேக தேவன் வாழ்வின் முடிவு பரியந்தம், வாழ்வின் இறுதி நாள் வரை நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கலங்கி போய் சந்தேகத்தோடு கூட பயத்தோடு கூட நின்ற சீடர்களுக்கு ஒரு திடமனதாயிர்கள் என்று சொல்லி ஒரு தைரியத்தை கொடுக்கிறார், ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார். தன்னுடைய வார்த்தையினாலே அவளை பக்குவப்படுத்துகின்றார். அதே ஆண்டவர் இன்றைக்கு திருத்துவ தேவனாக நம்மையும் தைரியப்படுத்துகிறார், நம்மையும் பக்குவப்படுத்துகிறார், நம்மையும் வழிநடத்துகிறார். நீங்கள் எதற்கும் கலங்காதிருங்கள். உங்களை சுற்றி நடக்கின்ற சூழ்நிலையை கண்டு பயப்படாதிருங்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அருமையான நாட்களிலே எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். வாதையை குறித்தோ, தொழிலை குறித்தோ, வியாபாரத்தை குறித்தோ, வருமானத்தை குறித்தோ எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். இறுதி நாள் மட்டும் நான் உங்களுடன் கூட இருப்பேன், உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி திரியேக தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகின்றார். ஆகையால் அந்த திரியேக தேவனை நாம் விசுவாசத்துக்கு அழைக்கப்படுகின்றோம். அந்த திரியேக தேவன் இறுதி நாள் மட்டும் என்னோடு இருப்பார் என்கிற விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, திரியேக தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் சொன்னால், நம்மை சுற்றிலும் காற்றாகவும் நெருப்பாகவும் அவர் வெளிச்சமாகவும் இருக்கின்றார். மாத்திரமல்ல, கிருபையாகவும் அன்பாகவும் ஐக்கியமாகவும் இருக்கின்றார். கடைசியாக பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக நம்மோடு எப்போதும் இருக்கிறார். அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வோம். தொடர்ந்து அவருக்காக பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நம்மை அர்ப்பணிக்குணமாக நாம் யாவரும் சேர்ந்து ஆராதனை கீதங்கள் 5 கீர்த்தனை 5 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 5 கீர்த்தனை 5 பாடுவோம். नमस्कारम सर्व सृष्टिगणे नमस्कारम तரைகடலுயிர்வாழ் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் தரைகடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் திருவவதாரா நமஸ்காரம் ஜகத் ரட்சகனே நமஸ்காரம் தாரணியின் மனுட உயிராடை தோங்க தருவினில் மாந்தோய் நமஸ்காரம் தாரணியின் மனுட உயிராடை தோங்க தருவினில் மாந்தோய் நமஸ்காரம் பரிசுத்த ஆவே நமஸ்காரம் பரம சத்குருவே நமஸ்காரம் அருவியார் அடியார் அகத்தினில் வாசிக்கும் ஆரிய சித்தி சதா நமஸ்காரம் அருவியார் அடியார் அகத்தினில் வாசிக்கும் ஆரிய சித்தி சதா நமஸ்காரம் முதலிலோனே நமஸ்காரம் மூன்றிலொன்றோனே நமஸ்காரம் கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்திரா நித்யத்ரேகா நமஸ்காரம் கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்திரா நித்யத்ரேகா நமஸ்காரம். ஜெபம் பண்ண கடவோம். பிரதான குருநாதன் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். பிதாவோடோ ஆவியோடோ இணைந்தோரே தேவனாய் பிசகாதே அரசாலும் பெருந்தகையே ஆபமதை பேர்காயிலன் வெளிப்பாடு தோமா கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவானுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிற தகுதி நீதியும் எங்களை விசேஷித்த கடமையாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியிலுள்ள எல்லாவற்றையும் சித்தீர். மனுக்குலத்தை உமது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்த போது புது சிருஷ்டி முதற்பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். வந்தவரா கருணையா எங்கு வருபவரா உத்தம ஸ்தோத்திரம் ஏற்பவரா உன்னதத்திலென்று ஓசனா. ஆம் பிதாவே, நீ பரிசுத்தர், நீ சோஸ்தரிக்கப்பட்டவர். தேவரே, மனதை உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினரே. அவர் சிலுவையில் ஒரே தினம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினவளாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசு சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் யாரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமாகும்படி உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று
திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, முதுகுமாரனாகிய ஆண்டவர் நன்மையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கியுள்ளாக செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற இந்த அப்பம் கிறிஸ்தனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற இந்த பாத்திரம் கிறிஸ்தனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் உறவைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமை பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராய் கிறிஸ்து கற்பித்தபடி அவர்கள் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோட பாடுவோமாக. வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம் வானகம் போல வையகம் தன்னிலும் வாழ்கவும் திருநாமம் தினமெங்கள் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமம் பாவங்கள் யாவும் பொறுத்தமை ஆலும் வாழ்கவும் திருநாமம் பிறப்பிலை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம் சோதனை நெஞ்சமை விலக்கிய காரும் வாழ்கவும் திருநாமம் தீவினையிருந்து மீட்டிட வாரும் வாழ்கவும் திருநாமம் ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துலமாகும் வாழ்கவும் திருநாமம் இன்று போலென்றும் இறைவனே உமது வாழ்கவும் திருநாமம் ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென்
வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் ஆனாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி செல்கிறோம். உம்முடைய மேஜின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரரல்ல. ஆனாலும் தேவர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சனுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விலைமதியா சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக ஏற்றதுமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திருளும். நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்குப்பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாதவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். சரீரம் ஆத்மா எங்களை பரிசுத்தமும் ஜீவன பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவாங்கும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் பரிசுத்தங்களோடும் முனித்திராயத்தினாக உலகத்தில் கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவிடம் ஒரே தேவனாய் சதாகாலம் ஜீவித்தர சாளுகிற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாய் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை சிந்தையை காக்கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பிறந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக ஆராதனை கீதங்கள் 650 பாமாலை 254 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 650 பாமாலை 254 பாடுவோம். கர்த்தரோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட போகடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.